Hi friends, very warm welcome to Coding Tamila. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான். தென் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா இது வந்துட்டு மாடியூல்ஸ் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு பாண்டாஸ் நம்பை சைக்கிட்லான் மேட்ப்ளாட் லிப்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடியூல்ஸ் பைத்தானில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் தான். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைல் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஃபைலுக்குள்ளே இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம டெவலப்பராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தினசரி வந்துட்டு ஒரு 100+ லைன்ஸ் ஆஃப் கோடை தினசரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம தினம் வந்துட்டு அந்த 100+ லைன்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைலில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 100+ லைன்ஸை ஒரு நாள் எழுதி சேவ் பண்ணிட்டோன்னா போதும். அந்த ஃபைலை அடுத்த தடவை வரும்போது அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஃபைலுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்றப்போ ஒர்க் ஃப்ளோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ ஓகே, டைம் கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி ஒரு ஃபைலில் நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு ஜஸ்ட்டு எழுதிட்டு அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ என்ன இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறது, ஆவரேஜ் கிரேடை கால்குலேட் பண்ணுறது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைலில் இந்த கோடை எழுதிட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ண மட்டும் போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோடை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா அதை மறுபடியும் வந்து எழுத தேவையில்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஃபைலில் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு நியூ பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் என்ன அப்படின்னா அந்த ஃபைலுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நேம் வைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்னோட ஃபைலோட நேம். இதுக்குள்ளே தான் ஸ்டூடெண்ட்டோட தேவையான டேட்டா வந்துட்டு இந்த மீன் கோடை வந்துட்டு எழுத போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ கால்குலேட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கால்குலேட் டோட்டல்னு கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா டோட்டல் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஓகே, ஸோ கால்குலேட்னு கொடுத்துக்கிறேன் அதுக்காக. ஸோ கால்குலேட் டோட்டல். ஸோ நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டடாக கொடுங்க. ஓகே, ஓ சாரி. ஸோ ஓகே, நான் வந்துட்டு உள்ள மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு பேராமீட்டர். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இன்புட்டை கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸாக போகும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு உள்ளே இருக்கிற கோட்ஸுக்கு இன்புட் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மார்க்ஸ்னு எழுதியிருக்கேன் இல்லையா, இது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்க மார்க்ஸை சம் பண்ணி தரோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் வந்துட்டு சம் மார்க்ஸை வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறது தேவையான அதாவது சமேஷன் கேல்குலேட் பண்ணணும், ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கு தேவையானதை எழுதிட்டேன் கோடு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆவரேஜ்னு ஒரு இதை எழுதுகிறேன். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்ஸை பேஸ் பண்ணி இந்த மார்க்ஸில் இருந்து தான் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ அதுக்காக மார்க்ஸ்ன்ற இன்புட்டாக தட் மீன் பேராமீட்டர் இதுலேயும் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்குறேன். ரிட்டர்னில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் வேல்யூவை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கொடுத்துட்டு மார்க்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எல்லா வேல்யூஸும் சம் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸால் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் வேல்யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் மார்க்ஸ் தான். ஸோ லென்த் ஆஃப் மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு. ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்தை வந்துட்டு இதில் டக்குன்னு கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக இதை கோட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ நார்மலான ஃப்ளோ தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏவிஜின்னு கொடுத்துருக்கேன், இது ஒன்றும் இல்லை, இதுதான் வந்துட்டு ஆவரேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி கிரேடை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், இஃப் எல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் ஏ, ஒன்றும் இல்லை கிரேட் ஏ அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் கண்டிஷன். ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய கண்டிஷன்ஸை செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்துட்டு greater than or equal to 75 அப்படின்னு இருக்கு. ஓகே ஸோ இது இருந்தது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா கிரேடு பி என்ன பண்ணிடு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே ஓகே ஸோ கிரேட் பின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்ஸுக்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு தனி கிரேடு. ஓகே ஸோ ரிட்டர்ன். ஓகே ஸோ இது முடிஞ்சது. ஓகே நம்மளோட கிரேட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கும் கம்மியாக இருந்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ சாரி என்ன அப்படின்னா ஃபெயில் அப்படின்றது வரும். ஓகே ஓகே ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதெல்லாமே நம்மளோட கண்டிஷன்ஸ். ஓகே ஸோ ஏதோ ஒரு எரர். ஆக்சுவலாக அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி சார் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன் எல்ஸுக்கு எலிஃப்னு கொடுத்துட்டேன். அதான் வந்து நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா கரெக்டாக தான் சின்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் எரர் காட்டுது அப்படின்னு. ஓகே ஸோ எல்ஸ்ன்னு கொடுக்கணும் அது எலிஃப்னு கொடுத்துட்டேன். ஓகேவா ஓகே ஓகே ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு Ctrl+S இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸோ இது நம்மளோட பைத்தன் ஃபைல். ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ கால்குலேட் டோட்டல்னா டோட்டலில் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி கெட் கிரேடுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஒரு பைத்தன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு எஸ்டின்னு போடுறேன். ஓகே ஸோ இந்த புதுசாக இருக்க ஃபைலில் இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜஸ்ட் அந்த ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது வேறு ஃபைலில் ஒரு கோட் இருக்குது அதை என்ன பண்ணுறேன் யூஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இம்போர்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ஓகே நம்மளோட ஃபைல் நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இந்த ஃபைலை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கோட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகே ஸோ மார்க்ஸ்ன்னு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் என்னோட மார்க்ஸ் என்ன பண்ண போகிறேன் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அப்படி என்ன பண்ணுறேன் மார்க்ஸை வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ 80 75 என்ன வேலைனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே 90 85 70. ஓகே ஸோ 90 கொடுக்கலாமா 95 கொடுக்கலாமா? ஓகே ஸோ 90 இருக்கட்டும். ஓகேவா நெக்ஸ்ட்டு 85 கொடுக்கலாம். ஓகே 85 இன்னொரு வரதெல்லாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மார்க். ஓகே ஸோ 70 ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட மார்க். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் மார்க் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கோட் எழுத போகிறதே இல்லை அதுக்காக. ஸோ சிங்கிள் கோட் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டை கொடுக்க போகிறேன் அவ்வளோதான். ஓகேவா ஸோ அதை மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே டாட் கொடுத்துட்டு எனக்கு இதுக்குள்ளே சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேல்குலேட் டோட்டல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேல்குலேட் டோட்டலாக கொடுத்துட்டு மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் தென் கிரேடெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை கோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சேம் ஃபைல் தான் அதுக்குள்ளே இருக்க தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இதில் கேல்குலேட் ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே ஸோ கேல்குலேட் ஆவரேஜ் ஆஃப் உள்ளே கொடுத்த அந்த மார்க்ஸ். ஓகே ஸோ அதுக்கு வந்துட்டு ஆவரேஜை கேல்குலேட் பண்ணிடுங்க அப்படின்றது அர்த்தம். ஓ சாரி தான் ஷிஃப்ட் அமுக்கல. ஓகே ஸோ ஆக்சுவலாக என்ன எரர் வருதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஸோ என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக எதுவும் கொடுத்துட்டேனான்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஸோ கேல்குலேட் ஆவரேஜ்னு கொடுத்துருக்கேன், ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு டாட்டு ஓகே கேல்குலேட் ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னும் எரர் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஓகே எரர் வரப்போ வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேடு. ஓகே
ஸோ கிரேட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். கிரேடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் அந்த ஸ்டூடெண்ட் ஃபைலுக்குள்ளே நம்ம கிரேடுன்னு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கெட் கிரேட் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கெட் கிரேடுக்குள்ள நான் என்ன போடுறேன் அப்படின்னா என்னோட மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அது வந்துட்டு டெஃபினட்டாக ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கிரேடை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஆவரேஜ் மார்க் கொடுக்கணும். ஸோ அதை வந்துட்டு மறந்துட வேண்டாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஸோ என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நினச்சி என்ன பண்ணிட்டேன், கோலன் வச்சுட்டேன். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு இங்கே எரர். ஓகே, நானும் வந்துட்டு அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்டா எரர் வருது அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து கோடை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண வேண்டியதான் வேலை. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டோட்டலில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்ச டோட்டலை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் வேல்யூ கிரேட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சது. ஸோ அதுக்காக இந்த ஆவரேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏவிஜி தான் நம்மளோட ஆவரேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் இதில் வந்து கிரேடு. ஓகே ஓகே, ஸோ இந்த கிரேடில் நம்மளோட கிரேடை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு லாஜிக் எழுதலை, ஜஸ்ட்டு இந்த ஃபைல்கள் இருந்தது இல்லையா அதை வந்துட்டு ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான கோடிங் லைன்ஸ் எழுத வேண்டிய தேவையில்லை. தினசரி ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட டைமை கன்சியூம் பண்ணி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா calculate, ஸோ சாரி. ஸோ ஆக்சுவலாக இங்கே சி வந்துட்டு கொடுக்கல. ஓகே, ஆனால் அங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் எரர் காட்டுது. ஓகேவா, பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அதான் சொன்னேன்ல முதல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே எரர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 155 155 40 155 200 245 250 வருமா. ஸோ ஓகே, ஸோ இதில் ஒரு 150, ஸோ 400 கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் வந்துட்டு 400, ஆவரேஜ் 80, கிரேட் வந்துட்டு பி. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரு லைன் கூட நான் என்ன பண்ணல, கோடு லாஜிக் எழுதலை. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.